ஹாய், நாங்கள் எல்லாம் வயலுக்கு போயிட்டுருக்கோம். காலையிலேருந்து ஒரே மழை விட்டதும் இப்போ தான் கொஞ்சம் வெயில் போட்டது. அதுவும் வயலுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பாருங்கள், இந்த பக்கம் நெல், இந்த பக்கம் உளுந்து, புளிய மரம் பாருங்கள். எல்லா புளிய மரத்துலேயும் நிறைய காய் இருந்தது. அதில் தான் ஒரு காய் பறித்து சாப்பிட்லாமேன்னு பறித்தேன். அந்த கதிர் இருக்கும் போது அந்த புளியும் பழமும் ரெடி ஆயிரும். குழம்புக்கு வைக்கிற புளி அதுலேருந்து தான் வரும், அதுவும் ரெடி ஆயிரும். நல்ல இந்த பக்கம் பாருங்கள், அப்படியே எல்லா பக்கமும் பச்சை பச்சைன்னு இருக்குது. இந்த இதுதான் புளியங்காய் பாருங்கள், நல்லா செம்ம புளிப்பு. நான் ஒரு காய் அன்றைக்கி சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டே போனோம் வயலுக்கு. இதுதான் எங்களோட வயல். இதுதான் எங்களோட வயல். நெல் பருந்துச்சு பாருங்க, தெரியுதா நெல்? இதுதான் நெல், இதுலேருந்து தான் அரிசி வர்றது. ஃபுல்லாகவே பச்சை பச்சைன்னு இருக்கு ஏரியாவே. அப்பா எங்கே இருக்கான்னு பாருங்க, எங்கே நிற்கிறாங்கன்னு. அதோ அது வந்து கம்மாய். எங்கள் அப்பா வயலில் நிற்கிறாங்க. வாங்க, உங்களுக்கு கிழங்கு வெட்டி திறந்துனாங்க, வந்துட்டோம். ஆனால் எங்கள் அப்பா எங்கே நிற்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதான் கூப்பிட்டுட்ருக்காங்க, தாத்தா தாத்தான்னு. இப்போதான் மழை விட்டு லைட்டாக வெயில் அடிக்குது கொஞ்சம். அதான் நாங்கள் அப்படியே வயலுக்கு வந்துட்டோம். கிழங்கு எங்கள் அப்பா பறிச்சு இறந்துனாங்களா, அப்படியே வயலையும் பார்த்துட்டு கிழங்கையும் பறிச்சுட்டு வீட்டுக்கு போனாலும் வந்திருக்கோம். இப்போ சொல்லுங்க. நான் ஒரு விவசாயி. என் பேட்டியம்மா வந்துட்டாங்க மெட்ராஸ் சென்னையிலேருந்து. நான் தூக்கி வச்சுருக்கேன். இது அவனுக்கு சொந்த இடங்க தான். பாருங்கள், எங்கள் அப்பா பனங்கிழங்கு அந்த முட்டை வெட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த பிள்ளைங்கள்லாம் அதை தொடவே இல்லை. அதுக்கெலாம் அதை பற்றி என்ன, அதோட அருமையே தெரியல. நானும் என்னோடய சிஸ்டர் 2 பேரும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்கள் அப்பா அதுக்கு தான் மெயினாக வர சொல்லிட்டு போனாங்க, வெட்டித்தரேன் வாங்க அப்படின்னு. சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஈவினிங் சென்னை கிளம்பியாச்சு. பாய் பாய் சொல்லிட்டு. அதில் நிறைய எடுத்துருக்கீங்க தானே. தேங்க்யூ.